Daniel chapter 6, reading from verse 1 to 15. விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நான் இந்த தானியேலை தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவிடத்தில் போய் அவனை நோக்கி, சரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாயும் 30 நாள் வரைக்கும் ராஜாவாய் உண்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் தெருவிலே போடப்பட ராஜா கட்டளையிட பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்திலே எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீயும் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தார். தானியேலும் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக மரவழிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படித்து ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அப்பொழுது அந்த மனுஷன் கூட்டங்களும் தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்வதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையும் ராஜாவாகிய உண்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் தெருவிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றார். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உண்மையும் நீர் கையெழுத்து வைத்துக் கொடுத்த கட்டளையை மதியாமல் தினம் 3 வேளையும் தான் கண்டு விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னை மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமித்து மற்றும் பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பதும் மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் தெருவிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். இருந்த வரை கண்களை முடிச்சபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காகவும் இந்த நாளில் நாங்கள் சிந்திக்கிற உடைய ஜீவ வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உடைய வார்த்தையை தியானிக்கும் போது கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் பரிசுத்த ஆவியாகிய தேவன் உடைய வார்த்தை மூலமாக பேசி இடைபடும்படியாகவும் ஒவ்வொரு ஆண்டவரே தன்னுடைய இருதயத்திலே மறைந்திருக்கிறதான பலவீனங்கள் விசுவாசங்கள் எடுத்துப்படப்பட உடைய ஜீவ வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, உடைய வசனத்தை இன்று மகிமைப்படுத்தி இயேசு மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
இதை நாம் இந்த பகுதியிலிருந்து சிந்திக்கிற காரியம் என்னவென்றால், the protection of sovereign God, ஏக சக்கராதிபதியாகிய தேவனுடைய பாதுகாப்பு. கிறிஸ்து இயேசுவிலே விசுவாசமாய் இருக்கிற நாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவனோடு தெய்வீக நிலைப்பாடோடு ஆவியினால் ஐக்கியமாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உண்மையை நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். விசுவாசிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவத்துக்கு மரித்த இரட்சகராக விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய சிலுவை மரணத்தினுடைய பலன் மூலமாக நாம் மீட்பை பெற்று அவருடைய பிள்ளைகளாக வைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நிச்சயத்துக்கு உட்பட்டவர்கள். அந்த தேவனால் நாம் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கப்படுகிறோம், அந்த தேவனால் நாம் ஒவ்வொரு நாளும் நடத்தப்படுகிறோம் என்கிற உண்மை மாறாதது. புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து நாம் பார்க்கிற ஒவ்வொரு உண்மைகளும் பழைய ஏற்பாட்டில் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ மனிதருடைய வாழ்க்கையில தேவன் அவர்களை நடத்தின விதம் எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்கும்போது, புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவில விசுவாசமாக இருக்கிற நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தங்கள், அந்த தேவன் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவருடைய முற்பிதாக்கள், தீர்க்கதரிசிகள், இன்னும் தேவனுக்கு கீழ்ப்படிந்த மனிதர்கள் மூலமாக அவருடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள முடியும். தானியேல் நமக்கு ஒரு பெரிய மாதிரி. தேவன் மேல் விசுவாசம் வைத்து தேவனை சார்ந்து பற்றி கொண்டு வாழ்வதற்கு ஒரு பெரிய ஒரு மாதிரியாக நமக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவ மனிதனாக, ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக நாம் தானியேலை நம்ம பார்க்க முடியும். வேதத்துல எந்த ஒரு பலவீனத்தை குறித்தும் தவறை குறித்தும் வேதம் நமக்கு குறிப்பிடாத இரண்டு மனிதர்களில் ஒருவர் தாவீது, ஒருவர் யோசேப்பு. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது யோசேப்பு தானியேலும் என்பதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கு நம்ம இங்க தானியேலுடைய வாழ்க்கையில கர்த்தர் மேல் அவர் வைத்த விசுவாசம், எவ்விதமாக கர்த்தர் பல சூழ்நிலைகள் அவரை பாதுகாத்து நடத்தினார் என்பதை நம்ம அறிகிறோம். இந்த பகுதியில் தானியேல் கர்த்தருக்கு உண்மையுள்ளவராக இருந்தபடினால கர்த்தருடைய விசேஷித்த ஞானமும் கர்த்தருடைய விசேஷித்த பலனும் அவருக்கு இருந்தபடினால அவருக்கு எதிராக வந்த உலகத்தினுடைய அதிகாரங்கள், பிசாசுடைய போராட்டம், அதிலிருந்து எப்படி கர்த்தர் அவரை பாதுகாக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். 1-3 வரை உள்ள வசனங்களை நாம் அங்கே பார்க்கும்போது அன்னைக்கு தானியேல் அந்த நாட்கள் அவனுடைய வாழ்க்கையில 4 ராஜாக்களுக்கு கீழே அவர் இருந்தார் என்பதை பார்க்க முடியும், பணியாற்றினார் என்பதை பார்க்க முடியும். நேபுகாத் நேச்சர், பெல்சாசர், டேரியஸ் அண்ட் சைரஸ். நேபுகாத் நேச்சர், பெல்சாசர், இன்னும் தரியு ராஜா, கோரேஸ் ராஜா ஆகிய 4 ராஜாக்களோடு அவர் பணியாற்றினார் என்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த நாட்களில் தேசங்கள் பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்கு பின்பு மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்திற்கு கீழே அதன் ராஜாவாக இருந்ததான தரியு ராஜாவுடைய நாட்களில் தான் நாம் இன்றைக்கு சிந்திக்கிறதான இந்த பகுதி நடக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். தரியு ராஜா அந்த ஆளுகை செய்யும் போது அந்த மேதிய பெர்சிய கிங்டம் ஒரு வெரி பவர்ஃபுல், ரொம்ப ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக அன்றிருந்த காலகட்டத்தில் ஒரு மிகவும் வல்லமையுடைய ஒரு அதிகாரம் நிறைந்த ஒரு சாம்ராஜ்யமாக அது இருந்ததை நம்ம பார்க்க முடியும். தரியு ராஜா அரசாளுகிறார். தரியு ராஜா தன்னுடைய ஆளுகைக்கு கீழே எல்லா விதமான 2வது வசனத்தில் பார்க்கிறோம், ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலவாக கண்டது என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது 120 தேசாதிபதிகளை நியமித்து அவர்களை மேற்பார்வையிடும்படியாக 3 பேரை நியமிக்கிறான். அதுல ஒருவர் தானியேலாக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். தானியேல் இன்னும் அவனோடு இருந்த வாலிபர்கள் இஸ்ரவேல் ஜனத்திலிருந்து அடிமைகளாக பிடிக்கப்பட்டு நேபுகாத் நேச்சருடைய காலத்தில் பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்டவர்கள். தொடர்ந்து அந்த நாட்களில் அந்த சாம்ராஜ்யங்கள் மாறும்போது இப்போது தரியு ராஜாவுடைய காலத்திலையும் மேதிய பெர்சிய கிங்டம் கீழே அவங்க இருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். இங்க தானியேல் வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது 3வது வசனத்தில் இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். தானியேலுக்குள் விசேஷ ஆவி இருந்தமையால்
அவனை ராஜ்யம் முழுவதுக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான் என்று நம்ம பார்க்கிறோம். 120 பேர், அவைகளின் மேற்பாயிடம் 3 பேர். அவைகளில் தானியேல் ராஜாவுடைய பார்வையில் மிகவும் திறமைசாலியாக, உண்மை உள்ளவனாக, உயர்ந்தவனாக, அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாதவர் இருக்கக்கூடிய ஒரு நபராக ராஜாவால் பார்க்கப்படுகிறான். அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய குணாதிசயங்கள், உண்மைத்தன்மை தரியு ராஜாவை மிகவும் கவர்ந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அவன் அவ்விதமாக கவரப்படுவதற்கு காரணமாக இருந்தது அவரிடத்தில் இருந்த விசேஷித்த ஆவி. 5வது அதிகாரம் 12வது வசனத்திலே நம்ம பார்க்க முடியும். ஒரு வாசிப்போம். இங்கே நம்ம பார்க்கிறோம், தானியேலிடத்துல விசேஷித்த அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். தானியேலுடைய வாழ்க்கையில அவனிடத்துல ஒரு விசேஷித்த ஆவி இருக்கிறது என்பதை நேபுகாத்நேச்சர் என்னும் தரியு ராஜா, இப்படி அவனுக்கு மேல் இருக்கிற, அவனோடு இருக்கிற எல்லாரும் காணும்படியாக அவனுடைய செயல்பாடு இருந்தது. அவனிடத்தில் இருந்தது தேவனுடைய ஆவி. இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவிலே விசுவாசமாய் இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அன்றைக்கு தானியேல் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனாக, அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசியாக, தேவனுடைய ஆவியை பெற்றவனாக, ஆவியினால் நடத்தப்படுகிறவனாகவும் தானியேல் இருந்தான். தானியேல் அந்த விசேஷித்த ஆவி உடையவனாக இருப்பதற்கு காரணம், தானியேல் ஆரம்பத்திலிருந்து தனக்கு எடுத்துக்கொண்ட தீர்மானம் என்னவென்றால், நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே வாழுவேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். தானியேல் தன்னுடைய முற்பிதாக்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ண வாக்குத்தத்தம், மோசே மற்றும் தீர்க்கதரிசியால் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் மேல் உறுதியான விசுவாசமும் நம்பிக்கை உடையவனாக காணப்பட்டான். மோசேயின் மூலமாகவும் பழைய பாட்டின் தீர்க்கதரிசியின் மூலமாகவும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசன உண்மைகளையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர். இஸ்ரவேல் தேவனுடைய ஜனம் அவர்களை மீட்டுக் கொள்வார். அவர்கள் எப்படிப்பட்ட உபத்திரவப்பட்டாலும், எப்படிப்பட்ட துன்பங்கள் அனுபவித்தாலும் அவர்களை கர்த்தர் பாதுகாப்பார், மீட்டுக் கொள்வார் என்ற விசுவாசம் உறுதியோடு இருந்தது. அப்படினால எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாக நான் எதையும் செய்ய மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்தை தனக்கு எடுத்துக்கொண்டார். அதைத்தான் தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒரு வாசிப்போம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினால் அவர் வானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். இங்க நம்ம பார்க்கிறோம், தானியேல் எருசலேமிலிருந்து அவன் அடிமையாக பிடித்து யூத ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு, தானியேலும் இன்னும் பல வாலிபர்களும் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போட்ட நாளில் இருந்து தானியேல் தன்னுடைய உள்ளத்துல ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொண்டான். என்னவென்றால், அவன் எங்கு இருக்கிறான் என்று அவனுக்கு தெரியும். புறஜாதி மக்கள் மத்தியில், புறஜாதி ராஜாவுடைய ஆட்சிக்கு கீழே, விக்கிரகங்களை வழிபடுகிறோட மத்தியில், எந்த விதமான தேவ உண்மையினுடைய பிரின்சிபிள்ஸ் இல்லாத இடங்கள்ல, எந்த விதமான பிப்ளிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கோ மாரலோ இன்னும் எந்த விதமான காரியம் இல்லாத ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கும் போது தானியேல் தனக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டான். அது எந்த தீர்மானம் என்றால், நான் கர்த்தருடைய, நான் ராஜா போஜனம் பண்ணும் பானத்தினாலும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாலாகாது என்று அவன் பாபிலோன் அந்த தேசத்துல ராஜாவால தெரிந்தெடுக்கப்பட்ட வாலிபர்களில் ஒருவராக இருக்கும்போது அவன் கர்த்தருடைய வசனத்துக்கு மாறான உணவினாலும், கர்த்தருடைய வசனத்திற்கு மாறான பிரமாணத்திற்கு மாறான பானத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தனக்குள் தீர்மானித்து எடுத்துக்கொண்டார். தானியேலுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து, வசனத்தின்படியான உண்மைகளை சார்ந்த தீர்மானங்களின்படியான செயலே நான் செய்வேன் என்று உறுதியான தீர்மானம் எடுத்துக்கொண்டபடினால அவனுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது.
சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்விதமாக சொல்லுகிறாரு, கர்த்தருடைய சொல்லுங்க வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி கீழ்ப்படிந்து நடக்கும்பவர்களுக்கு, வேத வசனம் ஜீவனுள்ள ஆவி, ஜீவன் உள்ளது. அந்த வசனம் நம்முடைய மனதில் அறிந்து விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட உள்ளத்துல வைத்து அந்த வசனம் நம்மை நடத்தும் போது அது தேவனால், தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கையா இருக்கும். அப்படி நடக்கிறவரிடத்துல அந்த விசேஷித்த ஆவி, பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவி நமக்குள் இருந்து நம்மை நடத்துகிறதாக இருக்கும். நாம் பாக்கியவான்களாக இருப்போம். நாம் மற்றவருடைய பார்வையில நம்முடைய வாழ்க்கை செயல்பாடு அவர்களுடைய உலகத்தை விட வித்தியாசமானதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, நடவடிக்கைகளை பார்க்கும்போது, தீர்மானங்களை பார்க்கும்போது, நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து இவன் உலகத்தை சார்ந்தவர்கள், நம்மை போலல்ல, வேறுபட்டவன், வித்தியாசமாய் சிந்திக்கிறான், வித்தியாசமாய் பேசுகிறான், வித்தியாசமாய் தீர்மானங்களை எடுக்கிறான் என்கிற பார்வை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். புறஜாதியார் பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் பார்க்க வேண்டும். தானியேலுடைய வாழ்க்கையில் அதை பார்த்தார்கள். அவனிடத்தில் ஒரு விசேஷித்த ஆவி இருக்கிறது. அவனை போல, மற்றவர்களை போல இல்லாதபடி அவனிடத்துல ஞானம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, திடன் இருக்கிறது என்பதை மற்றவர்கள் பார்க்க முடிந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை, நம்ம வாழுகிற நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மை பார்க்கும்போது, நம்ம உலகத்தில் வருகிறதான நெருக்கமான சூழ்நிலைகளில், இக்கட்டான நெருக்கங்களில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வருகிற பல சூழ்நிலைகளில் நாம் எடுக்கிற தீர்மானங்கள், நாம் பேசுகிற வார்த்தைகள் நம்பிக்கையையும் திடனையும் பலனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவிலே விசுவாசமாக இருக்கிற நமக்கு தேவன் தம்முடைய ஆவியை தந்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம ஒருவர் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று தீமோத்தேயுவுக்கு பவுல் தன்னுடைய நிருபத்தை எழுதும் போது நமக்கு தருகிறாரு. இந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவி அன்றைக்கு தானியேலுக்குள்ளாலே இருந்தது. தானியேலுடைய வாழ்க்கையில் அந்த ஆவி வெளிப்பட்டது. அவனிடத்துல ஒரு விசேஷித்த ஆவி, ஞானம் இருக்கிறத கண்டாங்க. ஆவியில் நிரப்பப்படுவது என்பது வேத வசனத்தினால் நிரப்பப்படுதல். வேத வசனம் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, வேத வசனத்தினால் நிரப்பப்பட்ட மனம், வேத வசனத்தினால் நிரப்பப்பட்ட இருதயம், வேத வசனத்தை சார்ந்து எடுக்கிற தீர்மானங்கள், அந்த வேத வசனம் நமக்கு காட்டுகிற தேவன், ஏக சக்கராதிபதியாகிய தேவ ஆவிக்குட்பட்டதாக இருக்கிறது. அப்படி நாம் தீர்மானங்களை எடுக்கும் போது அந்த தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம், பாதுகாக்கப்படுகிறோம். அது தானியேலுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அது வெளிப்படுகிறதா என்பதை நம்ம சிந்தித்து பார்ப்போம். இல்லை என்றால் அது வெளிப்பட வேண்டும். அதை வெளிப்படுகிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ விசுவாச வாழ்க்கை. அது வெளிப்படுகிற வாழ்க்கை தான் ஆவியில் நிரப்பப்பட்ட வாழ்க்கை. 4-5 வசனங்களை ஒருவர் வாசிப்போம். தானியேலிடத்துல விசேஷித்த ஆவி இருந்தது. விசேஷித்த ஆவியினால் ஆளப்பட்டான், நடத்தப்பட்டான். விசேஷித்த ஆவியினால் நடத்தப்படும் போது அவன் எப்படிப்பட்ட குணாதிசயம் வெளிப்பட்டது? குற்றஞ்சாட்டப்படாதவனாக. அவனிடத்துல எந்த குற்றத்தை அவங்களால் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியவில்லை.
He was very blameless. இன்னும் நம்ம ஒண்ணு பார்க்கணும். ஆவியினால் நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிற மனிதனுக்கு எதிரான உலகத்தை சார்ந்தவைகள், பிசாசு அவனுக்கு எதிராக ஒரு பார்வை, அவனிடத்துல குற்றச்சாட்டை பார்க்கும் என்பது நம்ம பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆனா உலகத்துல ஒருதான் இருக்கிறான் சின்னவன். We have to identify. நம்முடைய ஒரு எதிரி எப்போதுமே உலகத்துல இருக்கிறான். அதுல நம்ம ஞாபகமா வைத்து இருக்க வேண்டும். அவன் நமக்கு எதிரி தான். ஆனா நம்மில் இருக்கிற பெரியவர் நம்மை ஆளும் போது, நடத்தும் போது, கிறிஸ்தவ வாழ்க்கை சேலஞ்சுகள், சவால்களை சந்திக்கக்கூடிய வாழ்க்கையாக எப்ப மாறும்னா, நம்ம கிறிஸ்துவை சார்ந்து வாழும் போது, கிறிஸ்துவில் ஆளப்பட்டு வாழும் போது. கிறிஸ்துவை சார்ந்து கிறிஸ்துவால் ஆளப்பட்டு வாழாத ஆர்டினரி கிறிஸ்டியன் லைஃப், அதாவது உலகத்துக்காக சாதாரணமாக வாழ ஆரம்பிக்கும் போது நாம் போராட்டங்களை அநேக வேளையில் சந்திக்கிறது இல்லை. போராட்டங்கள், ஆவிக்குரிய போராட்டங்கள் எப்போது நம்மிலே தேவன் வெளிப்படுகிறாரோ, நம்மிலிருந்து தேவன் மகிமைப்பட ஆரம்பிக்கிறாரோ, அப்போதுதான் உலகத்தில் இருக்கிறவன் நம்மை எதிர்க்க ஆரம்பிப்பான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே தானியேல் குற்றம் சாட்டப்படாததுக்கு அவனை குற்றம் கண்டுபிடிக்கவே முடியல. இனி ஒருவரை விசாரிச்சு எந்த குற்றமும் இல்லை என்று தீர்மானித்தாங்க. யாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போம். பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றார். பிலாத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எல்லா விதத்திலும் கேள்விகளை கேட்டு பல விதத்துல விசாரித்து பார்த்துட்டு கடைசியில் என்ன சொன்னா, இவரிடத்துல எந்த குற்றத்தையும் நாம் காணவில்லை. இங்கே நாம் பார்க்கிறோம், தானியேலுக்கு எதிராக குற்றம் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணின அவனோடு இருந்த மற்ற பிரதானிகளாலோ மற்ற மக்களாலோ அவனிடத்துல எந்த குற்றத்தையும் காண முடியவில்லை. இங்க பாருங்க, கிறிஸ்துவினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை. அங்கே கிறிஸ்து, இங்கே கிறிஸ்துவினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. நாம் கிறிஸ்துவினால் நிரப்பப்பட்டிருக்கும் போது, கிறிஸ்து நம்மளே வாழும் போது, கிறிஸ்து நம்மளை வெளிப்படும் போது நாமும் குற்றமற்றவர்களாக என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். Only Christ is blameless, and that when you put on that Christ in your life, you can be blameless. கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ளும் போது, கிறிஸ்துவுடைய உண்மைகளினால் நம்முடைய மனம் நிரப்பப்பட்டிருக்கும் போது, கிறிஸ்துவுடைய வார்த்தைகளினால் நாம் ஆளப்பட்டிருக்கும் போது நாமும் குற்றமற்றவர்களாக என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். இந்த உலகத்தாரால குற்றம் காண என்ன செய்ய முடியாது? முடியவே முடியாது. கிறிஸ்துவை தரித்து கொண்ட வாழ்க்கை தான் ஆவியினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை. தானியேல் குற்றமற்றவனாக இருந்தான் என்பதை நம்ம பார்க்க முடியும். அதாவது உலகமும் பிசாசும் தோல்வி அடைகிறது வரையிலும் விடாது, தோல்வி அடைந்தாலும் விடாது. ஆக்சுவலி பிசாசுடைய ஒரு கேரக்டர் என்ன தெரியுமா? சேம்லெஸ். சாட்டன் இஸ் சேம்லெஸ். வெக்கமே கிடையாது. சூடு சொரணை இல்லாதது பிசாசுன்னா பொதுவாக நம்ம வார்த்தையில் என்ன அப்படின்னா என்ன? திருப்பி 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 தோல்வி அடைந்ததே தவறே செய்யக்கூடியவங்களை தான் எப்படி சொல்லுவோம் நம்ம? சூடு இல்லாத ஆளு. ஒரு நாட் த கேரக்டர் ஆஃப் த டெவில். அவன் குற்றமில்லாதவன் சொல்லிட்டு விட்டுட்டு போக மாட்டான். தோல்வி அடைந்தாலும் என்ன செய்யப்பட்ட விட்டுட்டு போக மாட்டான். அவன் எப்படி சொல்லுவாங்க, வள்ளுனான்னு சொல்ற மாதிரி அது குறைச்சிட்டு தான் இருக்கும். அதுக்கு இன்னெஃபிஷியன்சியே தெரியும். அதால ஒன்றும் முடியாதுன்னு தெரிஞ்சாலும் அதை என்ன செய்துட்டு இருக்கும்? செயல்பட்டு தான் இருக்கும். அது ஒரு சாட்டனுடைய கேரக்டர். பட் ஆனால் தேவன் நம்மை நடத்துகிறவர், நம்மை ஆளுகிறவர், எந்த சூழ்நிலையிலும் அவர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறபடினால நம்முடைய மனதுக்கும் நாம் மனுஷனுடைய பார்வைக்கு முடியாது என்கிற இடத்துல நம்மை கொண்டு போய்
அவர் முடியும் என்று என்ன செய்வார், கொண்டு வருவார். தட்ஸ் த சாவர்னிட்டி. ஏக சக்கராதிபதி அவர் எந்த இடத்துல வைத்து நம்ம என்ன செய்வார், அவர் மகிமைப்படும்படியாக அவர் செயல்படுவார் என்பதை நம்ம பார்க்கிறோம். 10வது வசனத்தை ஒரு வாசிப்போம். பத்திரத்திற்கு கையாட்சியில் வைக்கப்பட்டதென்று அறிந்தபோதும் நம் வீட்டுக்குள்ளே போய் தங்கள் அறையில் பிரச்சனைக்கு நேராக கலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக குழந்தாப்படிக்கு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஸோ இங்கே தானியேல் மேலே எந்த குற்றமும் சாத்த முடியல. அவங்க ஒரு அருமையான ஒரு திட்டத்தை தீட்டினாங்க. ராஜாவை 1 மாதம் கடவுளாக்குனாங்க. அவங்க சொன்னாங்க 1 மாதம் நம்முடைய ஆளுகை கீழே இருக்கிற எல்லாருமே ராஜாவை மட்டும் என்ன செய்யணும், தொழுது கொள்ளணும். வேற எந்த தெய்வத்தை என்ன செய்யக்கூடாது, தொழுது கொள்ளக்கூடாது. அவங்க ஏற்படுத்தின ஒரு திட்டம். அவங்க பிரதானிகள் எல்லாம் தானியேலுக்கு எதிரானவங்க எல்லாம் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி ராஜாவிடத்துல கொண்டு போய் அவனிடத்துல இருந்து சைன் வாங்கிட்டாங்க. அவன் அதுக்கு அப்ரூவலும் கொடுத்த பிறகு உலகம் எல்லாத்தையும் அறிவித்தாங்க. 1 மாதம் இந்த தரியு ராஜாவை மட்டும்தான் எல்லாரும் என்ன செய்யணும், தொழுது கொள்ளணும், வேற எந்த தெய்வங்களை வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் வீட்டறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்தபடியே தினமும் 3 வேளை. இதுல பார்க்க வேண்டியது தானியேலோ வென்றால் எக்ஸ்க்ளூசிவ்னஸ். தானியேல் வேதத்துக்கு புறம்பான எந்த காரியத்திற்கும் அவன் செவி சாய்ப்புறவன் அல்ல. தானியேல் இந்த ராஜாவுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்கிற தீர்மானத்தை எடுத்து விட்டான். அவன் முன்பு செய்தது போல as ரெகுலர் அவனுடைய வாழ்க்கையில இந்த தீர்மானம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. அதை நம்ம பார்க்க வேண்டும். இந்த தீர்மானம் தரியூர் அந்த நாட்களில் இருந்த ராஜா என்பது அவர்களுடைய அதிகாரத்துக்கு மாறினா மிகுந்த மோசமான விளைவுகள் ஏற்படும். அவன் சிங்கக்கவியில போட வேண்டும் என்றால் போடப்படுவான், அதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை, நெருக்கடியான சூழ்நிலை, உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை தானியேலுக்கு எந்த தாக்கத்தை ஏற்படுத்தல. ஏனென்றால் தானியேல் தன்னை பாதுகாக்கிறவர் யார் என்பதை அறிந்திருந்தார். தானியேல் knows his God as God, sovereign God. He is in control. He knows everything. He is in control. தானியேலுக்கு நல்லா தெரியும், தரியு ராஜா அல்ல, என் தேவன் ஆளுகிறார். எந்த நெருக்கங்களுக்கும் எந்த மரண வரையிலும் வேதத்துக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருடைய வசனம் நிலைத்திருக்கும், கர்த்தருடைய வசனம் மாறாதது, கர்த்தருடைய வசனம் ஜீவன் உள்ளது. அதை கொடுத்தவர் அதை நிறைவேற்றுவார். அதுல ஒன்று கூட அது நிறைவேறாமல் போக விடமாட்டார். அது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்தத்துக்கு மாறான எந்த காரியத்தையும் உலகத்தில் இருக்கிற எந்த அதிகாரமும் செய்ய முடியாது என்பது தானியேலுக்கு தெரியும். ஆனபடினால்தான் முன்பு செய்தது போல. அப்படின்னா தானியேல் யோசித்திருக்கலாம், கொஞ்சம் மறைவா இருந்து ஜெபம் பண்ணுவோம். பலகணிக்கு மேலே போனால் மற்றவன் பாப்பான்னு சொல்லி கொடுப்பான். நம்ம தனியாக ஆண்டவருக்கு தான் தெரியுமா, நம்ம ஒளிச்சிருந்தாலும் ஆண்டவரை தான் ஆராதிக்கிறோம்னு தெரியுமா. இப்படின்னெல்லாம் பல தானியேலுக்கு எந்த விதமான பாதிப்பையும் பயத்தையும் மாற்றத்தை அவனுக்கு அது ஏற்படுத்தவே இல்லை. அதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, முன்பு இருந்தது போல as what he was doing, he is doing the same for God, to God. அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். I know whom I have believed. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. கிறிஸ்துவிலே விசுவாசமாய் இருக்கிற நாம், இந்த வேதத்தை வாசித்து தியானிக்கிற நாம், நம்முடைய மனதிலும் இருதயத்திலும் வைக்க வேண்டிய ஒரு அருமையான வார்த்தை. I know whom I have believed. நாம் விசுவாசிப்போர் யார் என்பதையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் நாம் அறிவோமையானால் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். தானியேலை போல
சிங்கக்கவியில சிங்கங்களுடைய வாய் அடைக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில் தானியேல் தான் விசுவாசிக்கிறவர் யார் என்பதை அறிந்திருந்தபடினாலதான் முன்பு இருந்து செய்தது போல அவன் தொடர்ச்சி என்ன செய்துட்டு இருந்தான். அவனுக்கு எதிராக அந்த சட்டத்தை ஏற்றினவங்க உடனே ராஜாவிடத்துல போய் சொன்னாங்க. ராஜாவும் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு ராஜாக்கள் முத்திரை போட்ட சட்டங்கள் என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. ராஜா அவ்வளவு அதிகாரமுடைய ராஜா விருப்பமில்லாமல் அவர் அந்த காரியத்தை தானியேல் என்ன செய்கிறார், சிங்கக்கவியில போடுகிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். 17வது வசனத்தை ஒரு வாசிப்போம். இங்க 15வது வசனத்தை வாசிப்போம் முதல்ல. ராஜா கட்டளையிட்ட எந்த கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் மெர்சியருக்கும் சமானமாயிருக்கிறது என்று அறிகிறார்கள் என்றார்கள். அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது, அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவன் சிங்கங்களின் கவியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். நீங்க பாருங்க, மனமில்லாமல் எப்படியாவது தானியேல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விருப்பத்தோடு அவன் கட்டளையிட்டபடி தானியேலை அந்த சிங்க கவியிலே கொண்டு வந்து போட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். போட்டது மாத்திரமில்லாமல் தானியேல் போடப்பட்டிருந்த அந்த சிங்க கவியானது என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா, ஒரு கல் கவியிலே வாசல்ல கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அந்த கல்லை முத்திரை வைத்து அதை முத்திரை போட்டார்கள். ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் முத்திரை வைத்து அந்த கல்லை முத்திரை போட்டு வைத்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அன்றைக்கு இருந்த ராஜ்யங்களிலே உயர்ந்த அதிகாரங்கள் நிறைந்த ராஜ்யம், எல்லா கிரேட் பவர் தரியு ராஜா, அவனுடைய தீர்மானம் முத்திரை, தன்னுடைய முத்திரை மோதிரத்தில் முத்திரை வைக்கப்பட்டது. அவனுக்கு பின்னால ஒரு பிரைம் மினிஸ்டர் கையெழுத்து போட்டோன்னா மந்திரிகள் எல்லாம் போடுவாங்க பெரிய தீர்மானங்கள். அதுபோல ராஜாவும் பிரபுக்கள் எல்லாம் அந்த முத்திரை மோதிரத்தினால் முத்திரை போட்டு அந்த கல்லை வைத்து சிங்கக்கவியை மூடினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். மனிதனுடைய அதிகாரங்கள், மனிதனுடைய தீர்மானங்கள் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லை. தேவனுடைய தீர்மானத்திற்கு எதிராக மனிதனால் ஒரு தீர்மானத்தை எழுத முடியாது, முத்திரை போட முடியாது, பாதுகாக்க முடியாது என்பதற்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் தரியு ராஜா அங்கு வைத்த முத்திரை. அந்த முத்திரை தானியேலுக்கு எந்த தீமையும் கொண்டு வரவில்லை. தானியேல் சிங்கக்கவியிலே போடப்பட்டான். ஆனால் கர்த்தர் சிங்கங்களுடைய வாயை என்ன செய்தார், அடைத்து போட்டார். மனுஷனுடைய அதிகாரங்கள் தகர்க்கப்படும். இனி ஒரு இடத்துல ஒரு முத்திரை வைக்கப்பட்டது. அன்றைக்கும் பெரிய சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், ஒருவரை கல்லறையிலே வைத்து முத்திரையை போட்டார்கள். கல்லை எடுத்து மூடி முத்திரையை போட்டார்கள் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக. அது யாரு? நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை கல்லறையில் வைத்து என்ன செய்தாங்க, அந்த கத்திரைக்கு முத்திரையும் போட்டு அந்த ரோம அரசாங்கத்துடைய பாதுகாப்பு அங்க என்ன செய்தாங்க, நிறுத்தப்பட்டிருந்தாங்க. அந்த முத்திரை நின்னுதா? அந்த முத்திரை என்ன செய்து உடைக்கப்பட்டது. ஆண்டுடைய வேலை வந்தபோது மத்தேயு 27வது அதிகாரம் 66வது வசனத்தை ஒரு வாசிப்போம். மத்தேயு 27:66. நீங்க பாருங்க, கல்லுக்கு முத்திரை, காவலுக்கு ஆளு, பத்திரப்படுத்தினார்கள். அன்றைக்கு ரோம சாம்ராஜ்யத்தினுடைய கிரேட் பவர் protected that stone.
Was they able to protect? No, because that was against God. தேவனுடைய சித்தத்துக்கு மாறான ஒரு காரியத்தை செய்வதற்கோ பாதுகாப்பதற்கோ இந்த உலகத்தில் எந்த அதிகாரமோ ஆளுகையோ இல்லை. It is proved in Daniel's life, and also it was proved in the life of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில அவர் உயிரோடு எழும்புவார் என்று சொன்னது போல அவர் உயிரோடு எழும்பினார். தானியேலை என் தேவன் என்னை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொன்ன தானியேலுடைய தேவன் தானியேலை பாதுகாத்தார். தானியேல் மகிமைப்பட்டார். மனுஷருடைய அதிகாரங்களும் வல்லமையிலும் போட முத்திரைகள் என்ன செய்யாது? நிலைக்காது. ஆனால் அருமையான விசுவாசிகளே, நமக்கு ஒரு மாறாத முத்திரை போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. யாரால் போடப்பட்டிருக்கிறது? இந்த உலகத்தால் அல்ல, மனித அதிகாரத்தால் அல்ல, ராஜாவாக அல்ல, பரலோகத்தின் தேவனால் நமக்கு ஒரு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அந்த முத்திரையை யாராலும் எடுக்க முடியாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது எந்த முத்திரை? எபேசியர் 1வது அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிப்போம். எபேசியர் 1வது அதிகாரம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். பாருங்க, what a glorious promise, what a great seal, what a wonderful protection every believer we are having in our Lord Jesus Christ. நாம் எப்போது முத்திரிக்கப்படுகிறோம்? யார் முத்திரிக்கிறது? எதுவரை முத்திரிக்கப்படுகிறோம்? யாரால் பாதுகாக்கப்படுகிறோம்? மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது. எப்போது அந்த முத்திரையை நாம் பெற்றுக்கொண்டோம்? நாம் ரட்சிக்கப்பட்ட போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது, சுவிசேஷத்தை விசுவாசித்த போது, நான் பாவி என்று ஒப்புக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் எனக்காக என்று ஏற்றுக்கொண்ட போது நாம் என்ன செய்யப்பட்டோம்? முத்திரை போடப்பட்டோம். யாரால் முத்திரை போடப்பட்டோம்? பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டோம். எதுவரைக்கு முத்திரை போடப்பட்டோம்? அந்த முத்திரை நம்மை எதுவரை பாதுகாக்கும்? அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பது. எதுவரைக்கும்? எபேசியர் 4:30 ஒரு வாசிப்போம். எபேசியர் 4:30. நீங்களும் மீட்கப்படும் நாளுக்கு, the day of redemption, and the day of redemption, மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. விசுவாசி தேவனால் பாதுகாக்கப்படுகிறாய். ரட்சிக்கப்பட்ட நீ தேவ வல்லமையினால் பாதுகாக்கப்படுகிறாய். உன்னுடைய ஆத்துமா மாம்சம் அல்ல. மாம்சத்தில் நமக்கு முத்திரை இல்லை, ஆத்துமாவில் முத்திரை, ஆவியில் முத்திரை. மீட்கப்படும் நாள் வரைக்கும் நாம் முத்திரை போடப்பட்டவர்கள். ஆவியானோர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். ஆவியானோர் நம்முடைய கிறிஸ்துவிலே நமக்குண்டான மீட்பினுடைய பாதுகாப்பாக பராமரித்து கிறிஸ்துவின் நாள் வரையிலும் கொண்டு நிறுத்த வல்லமையுடையவராக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீங்க பாருங்க, தானியேலுக்கு முத்திரையை நம்புவாங்க, தரியு ராஜாவுக்கு முத்திரையை நம்புவாங்க, ரோம அரசாங்கத்துக்கு முத்திரையை நம்புவாங்க. ஆனா தேவன் தந்திருக்கிற முத்திரையை என்ன செய்ய மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் உபதேசத்துல, ரட்சிப்பை குறித்த உபதேசத்துல விசுவாசிகளுடைய பாதுகாப்பு, ரட்சிப்பின் பாதுகாப்பு, அது கிறிஸ்து அப்போஸ்தல உபதேசம். ஆனா அது இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இல்லாத ஒரு உபதேசமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் அதற்கு எதிராகவே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக மிக எளிமையாக, நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவர்கள் ஒருபோதும் கெட்டு போவது இல்லை. ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்தது இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருடைய என்னன்னா ரட்சிப்பு கிறிஸ்துவிலே தேவன் தருகிற ஈவு, 100% கிரேஸ். The great preacher and the great man of God, C.H. Spurgeon, said like this: if salvation is 99% God and 0.1% man, it won't stand. ரட்சிப்பு 99.9 தேவன் செய்து 0.1% மனிதன் செய்யறதுக்கு அதில் இடம் இருந்தா இந்த ரட்சிப்பு நடக்கவே மாட்டாது. Salvation won't be possible. Salvation is 100% God. By God Himself has given us the forgiveness of sin in Christ Jesus. நம்முடைய பாவ மன்னிப்பு தேவனால் கொடுக்கப்பட்ட ஈவு. ஒருவனும் பெருமை பாராட்ட முடியாது, இது கிரியைகளினால் உண்டாகிறதில்லை. தானியேலுடைய சிங்கக்கபியிலே போடப்பட்ட தரியு ராஜாவுடைய முத்திரை தகர்ந்தது. ஏரோது ராஜாவால் போடப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய முத்திரை தகர்ந்தது. தேவனால் தேவ ஆவியினால் நமக்கு போடப்பட்டிருக்கிற முத்திரை ஒரு நாளும் யாரால் என்ன செய்ய முடியாது, தகர்க்க முடியாது. அந்த முத்திரை எதற்காக தேவன் தம்முடைய ஆவியினால் போட்டாரோ அதை நிறைவேற்றி தேவனிடத்தில் கொண்டு சேர்வார். நாம் முடிவு பரியந்த பாதுகாக்கப்படுவதற்கு, நாம் மீட்கப்படும் நாளில் அவருடைய சன்னதியிலே நம்மை சேர்க்கப்படுவதற்கு நம்மை தம்முடைய ஆவியினால் என்ன செய்யப்பட்டார், முத்திரையை நமக்கு போட்டிருக்கிறார். தெளிவான விசுவாசமும் அந்த விசுவாசத்தில் உறுதியுடையவர்களாக இருந்து நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்தோடு தானியேலை போல நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒரு சவாலுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஜீவ வார்த்தைகளுக்கு, ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுவோமே ஆனால் நம்மை இந்த உலகத்திலும் ஆண்டவர் மகிமைப்படுவதற்காக தானியேலை போல உன்னதமான காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்து நம்மை கர்த்தர் மகிமைப்படுவார். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை தானியேல் அன்றைக்கு இருந்த ராஜ்யங்கள் முழுவதும் பிரசித்தி பெற்ற அவனுடைய சாட்சியாக மாறினது, விசுவாசம் மாறினது. இன்றைக்கு வரையிலும் தானியேலை பற்றி பேசுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அர்ப்பணமும் விசுவாசமும் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவனாக இருந்தான். ஒருவேளை நம்ம உலகத்துக்கு பூரா கொடுக்காட்டா பரவாயில்ல, இந்தியா முழுவதும் கொடுக்காட்டா பரவாயில்ல, விட்டுருங்க. தமிழ்நாடு முழுவதும் கொடுக்கப்பட்ட பரவாயில்ல, விட்டுருங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம சாட்சியா இருக்க முடியலன்னா விட்டுருங்க. நம்ம ஊர்ல இருக்க முடியலன்னா விட்டுருங்க. அட்லீஸ்ட் நம்ம வீட்டிலையும் சபையிலையும் நம்ம வருகிற இடங்கள்ல நம்முடைய விசுவாசம் வெளிப்படத்தக்க ரீதியில நாம் காண்கிறவர்களுக்கு முன்பாக ஒரு குறைந்த அளவுக்கு நம்முடைய சாட்சி வெளிப்படுவதற்காக ஒப்பு கொடுப்போமே. ஆனால் நம்முடைய ஒப்படைப்பு சின்சியரா இருந்தால் sometime God may make it as great. Start with very little. எளிமையாக சின்ன காரியத்திலிருந்து கர்த்தருடைய காரியங்களை ஆரம்பிப்போம். ஒப்படை கொடுத்தல், கீழ்ப்படிதல் சின்ன காரியத்திலிருந்து ஆரம்பிக்குமே ஆனால் தேவன் அதை மிகப்பெரிய காரியமாக, மிகப்பெரிய மாற்றமாக ஆண்டவர் அதை மகிமைப்படுத்த முடியும். கர்த்தருக்கு கீழ்ப்படிவது என்பது நம்ம ஆரம்பித்தா அது அப்படி போயிட்டே இருக்கும். You have to start obeying and living for God on His word. அது ரொம்ப முக்கியம். அநேக பேர் நம்ம அதை ஆரம்பிக்காமலே இருக்கிறோம். தானியேல் சிங்கக்கடியில போடப்பட்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம். 20 to 22 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை ஜீவன்களுக்கு
தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீ என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவைக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். நீங்க பாருங்க, தானியேல் தூங்கினா தரியு ராஜா என்ன செய்யல? தூங்கு. தானியேல் அருமையா சிங்க கபில தூக்கணும். சிங்கங்களின் வாயை கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அடைத்து போட்டார் என்று இங்கே தானியேல் மறுநாளிலே தன்னை பார்க்க வந்த தன்னுடைய ராஜாவை பார்த்து சொல்லுகிறான். ராஜா கேட்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கத்தை தப்பிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அதற்கு அவன் சொன்னான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறாரு, அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். நான் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். எவ்வளவு அருமையான ஒரு சாட்சி! கர்த்தருக்கு முன்பாக நான் உண்மையா இருக்கிறேன் என்கிற ஒரு சாட்சியை உங்களுடைய மனமும் இருதயமும் வேதவசன வெளிச்சத்திலே உங்களுக்கு கொடுக்குமே ஆனால், that is the greatest testimony. God, the Spirit, by the illuminating work of the Holy Spirit, through the Word, by the Word, ஆண்டவர் மக்களுக்கு உங்களை குறித்த சாட்சி, என்னால் உண்மை உள்ளவனாக இந்த காரியத்தில் இருக்க முடிகிறது ஆவியின் நிறைவில் உங்களுடைய மனம் கர்த்தருக்கு முன்பாக வெளிப்படுத்துவோமே ஆனால் அது ஒரு பெரிய சாட்சி. அந்த சாட்சியை கர்த்தருக்கு மகிமையாக வெளியே கொண்டு வருவார். தானியேல் உண்மையாகவே கர்த்தருடைய வசனத்தின்படி உண்மையுள்ளவனாய் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடியினால தானியேல் மூலமாக அவர் மூலமாகவே நான் கர்த்தருக்கு முன்பாக அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டு என்று சாட்சி கொடுக்கும்படியாக அனுமதித்தார் என்பதை நம்ம பார்க்க முடியும். நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு ஸ்டேஜில் வரும்போது, கர்த்தருக்குள் வளரும் போது, நம்முடைய வாழ்க்கையில நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவனாக இருக்கும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக நான் இந்த காரியத்தில் நான் வெளிப்படையாக உண்மையாக இருக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார், அவருக்கு கீழ்ப்படிய உதவி செய்திருக்கிறார் என்ற சாட்சி ஆவியின் நிறைவோடு உங்களிடத்திலிருந்து வர ஆண்டவர்களுக்கு உதவி செய்வாரானால் அது ஒரு உன்னதமான ஒரு உயர்வான காரியம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த காரியத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், தேவன் தன்னை விசுவாசித்து வசனத்தின்படி நிற்கிறவர்களை பாதுகாக்கவும் அவர்களை எல்லா தீமையிலிருந்து விடுதலையாக்கவும் அவர் எப்படி அதை செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கிறார். God knows how to deliver his own from any difficult situation. எப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்தும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தும் கர்த்தருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறவர்களை எப்படி விடுதலையாக்க வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. தானியேல் சிங்கக்கவியிலிருந்து எப்படி மீட்கப்படுவேன் என்று தானியேல் அறியவில்லை. அக்கினி சூளையிலிருந்து எப்படி மீட்கப்படுவோம் என்று சாத்ராக் மேஷாக் நேகோ அறியவில்லை. அன்றைக்கு ரோம சிறைச்சாலையிலிருந்து எப்படி விடுதலைக்கப்படுவோம் என்று பேதுருவும் பவுலும் சீலாவும் அறியவில்லை. அவர்கள் எப்படி விடுதலைப்படுவார் என்பது கர்த்தர் அறிந்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் அதே கர்த்தர் நம்மை எல்லா விதமான சோதனைகளில் இருந்தும் நெருக்கங்களில் இருந்து நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை நாம் பற்றி கொள்ளும் போது, அவரை சார்ந்து கொள்ளும் போது, அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்கும்போது வருகிற பிரச்சனைகளில் இருந்து நம்மை விடுதலை பண்ண அவர் அறிந்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 19வது வசனம்.
ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு இந்த நிருபத்தை எழுதும்போது அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகி போறார்கள், அநேக தவறான போதனைகளை நம்பி போறார்கள், அநேகர் சத்தியத்துக்கு எதிராக எழும்புகிறார்கள். அதை பற்றி எல்லாம் சொல்லிட்டு வரும்போது சொல்லுகிறாரு, ஆகிலும் கர்த்தருடைய தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. போடப்பட்ட அஸ்திபாரமாகிய கிறிஸ்து, அந்த அஸ்திபாரம், அவரை சார்ந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிற அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்கள், உண்மைகள், அப்போஸ்தலர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய உறுதியான தீர்மானங்கள், சித்தங்கள் நிலைத்திருக்கும், மாறவே மாறாது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் என்பதும் அதற்கு முத்திரையாக இருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். God knows his own. நம்மை அவர் அறிந்திருக்கிறார், நம்மை காண்கிறார், நம்முடைய நிலைமைகள், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் அவருக்காக நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது நாம் இந்த உலகத்தில் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்க்க இருக்கிறது. இனி அநேகருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதென்றால், ரட்சிப்புக்காக கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசம், வாழ்வதற்கு சுயஞானத்தை சார்ந்து வாழ்வது. அவர்கள் விசுவாசித்து நடவாமல் தரிசித்து நடக்கிற வாழ்க்கை. இனி அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான். வசனம் சொல்லுகிறதெல்லாம் இப்படிதான், இந்த காரியத்தில் நம்ம இப்படி செய்தாதான் நமக்கு காரியம் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அநேக விசுவாசிகள் இருக்கிறாங்க, அநேக ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அவர்கள் சூழ்நிலைகளையும் சுய ஞானத்தையும் உலகத்தை சார்ந்து தங்களுடைய சுய ஞானத்தினால சில காரியங்களை சாதித்து விடலாம் என்று நினைக்கிறாங்க. ஒருவேளை சில காரியங்கள் அப்போ சாதிக்கப்பட முடியும், ஆனால் தேவனுக்கு சித்தமாக மாறி நீங்கள் சாதிக்கிற காரியங்கள் நிலைத்திருக்காது. அதைவிட கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து எது நடக்குதோ அது நடக்கட்டும் என்று விசுவாசத்தில் இருந்தாச்சுன்னு சொன்னா, எது நடக்கிறதோ அது மிகுந்த ஆசீர்வாதமாக, உயர்வானதாக, உன்னதமானதாக இருக்கும், நிலைத்திருக்கும். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் என்ன செய்யும்? நிலைத்திருக்கும், உறுதியானதாக இருக்கும். கர்த்தர் நம்மை கொண்டு எதையும் செய்ய அனுமதிக்கலைன்னா வேண்டாம். கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாக நம்ம எதுவும் செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். Don't do anything against the will of God, against the plan of God. தனிப்பட்ட வாழ்க்கை இருந்தாலும் கர்த்தருக்காக இருந்தாலும் சரி, எதுவுமே செய்ய வேண்டாம். கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தருடைய உண்மைகளை சார்ந்து கொள்வோம், அதற்கு நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். எதை ஆண்டவர் நம்மை கொண்டு செய்கிறாரோ அதை செய்யட்டும். நாம் செய்கிறதல்ல, ஆண்டவர் நம்மை கொண்டு செய்யட்டும். அது மட்டும் நமக்கு போதும். அதுக்கு மேலானது எதுவும் நமக்கு தேவை இல்லை. கர்த்தர் தானியேலை சிங்கக்கவியிலிருந்து பாதுகாத்தார். நாம் சந்திக்கிற பெரிய, நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிற, நாம் பயப்படுகிற, நாம் இது எப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கிற காரியங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க போதுமானவராக, வல்லவராக இருக்கிறார். ஆனால் அது உலகத்துக்காகவா அல்லது கிறிஸ்துவுக்காக நித்திய வரையில் நிலை நிற்கிற காரியத்திற்காக நம்முடைய சவால்கள் இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சவால்கள் பரிசுத்தத்துக்குரியதாக இருக்கட்டும், நம்முடைய சவால்கள் உண்மைக்குரியதாக இருக்கட்டும், ஒழுக்கத்துக்குரியவர்களாக இருக்கட்டும், கற்புக்குரியவர்களாக இருக்கட்டும், நீதிக்குரியவைகளாக இருக்கட்டும், கிறிஸ்துவை சார்ந்தவைகளாக இருக்கட்டும். அவைகளுக்காக நாம் இந்த உலகத்திற்கு எதிராக, உலகத்தை எதிர்த்து சவால்களை நாம் எடுக்க ஆயத்தமாவோம். உலக மாம்ச காரியங்களுக்காக அல்ல, பாவ இச்சைகளுக்காக அல்ல, உலகத்தில் உயர்வை தேடி வெல்ல நாம் பிரச்சனைகளை சந்திப்பது. கர்த்தருக்காக, பரிசுத்தத்திற்காக, நீதிக்காக, உண்மைக்காக, தெய்வீக குணாதிசயங்களுக்காக, தெய்வீக வல்லமைக்காக, தேவனுடைய வெளிப்பாட்டிற்காக நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து சவால்களை சந்திக்க நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமே. ஆனால் தானியேலை போல அல்ல, தானியேலை விட மேலாக இன்றைக்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். தானியேல் கர்த்தருடைய பயந்து, கர்த்தருக்கு விரோதமாக
நான் இந்த ஆகாரத்தை சாப்பிட மாட்டேன், கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருடைய வசனத்துக்கு மாறாக இந்த போஜனங்களை நான் குடிக்க மாட்டேன், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்ய மாட்டேன் என்று தீர்மானித்திருந்தான். அவருடைய உறுதியான விசுவாசம் தானியேலை ஒரு பெரிய ஞானியாக, விசேஷித்தவனாக, பலனுள்ளவனாக, வல்லமையுடையவனாக மாத்திரமல்லாமல் பெரிய இக்கட்டுகளில் இருந்தும் அவனை பாதுகாத்தது. நம்மை பாதுகாக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை எல்லாத்தையுமே இருந்து பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நம்மையும் தேவனுக்கும் அவருடைய உண்மையுள்ள வார்த்தைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் நம்ம கண்களை மூடுவோம். நம்முடைய விசுவாசம் கிறிஸ்து இயேசுவிலே அவருடைய வார்த்தையிலே எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நம்ம சிந்தித்து பார்ப்போம்.